பழையதை நாங்கள் நினைத்து கொண்டு பிரச்சனையை பட்டு கொண்டிருக்கின்றோம். அல்லது வரப்போகும் விஷயங்களை பற்றி சிந்தித்து இது இப்படி நடந்தால் அப்படி எனக்கு நல்லா இருக்குமே, இது நடந்தால் இப்படியான ஒரு தாக்கம் வருமா, அந்த தாக்கம் வந்தால் நான் என்னத்தை செய்ய வேண்டும் என்ற வருங்காலத்தை பற்றிய எதிர்காலத்தை பற்றிய அல்லது பழையனவற்றை யோசித்துத்தான் இந்த எண்ணங்கள் நமக்கு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த ரிஷிகள் எல்லாம் இந்த மகான்கள் எல்லாம் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், பழையதையும் விடு, புதியதையும் விடு, வரப்போவதையும் விடு, நிகழ்காலத்தில் உன்னுடைய கவனத்தை செலுத்திக் கொண்டிரு. Present, the presence of mind, live in the present, be mindful of the current situation என்பது தான் இங்கு முக்கியமாக தேவைப்படுகின்றது. ஏனென்றால் நடந்த விடயங்களை உன்னால் மாற்ற முடியாது, யாராலும் மாற்ற முடியாது. நிகழப்போவதையும் உன்னால் சிந்தித்து பார்க்க முடியுமே ஒழிய அதை உன்னால் கட்டுப்படுத்த முடியாது. நாங்கள் 2005 மாபெரும் சுனாமியை கண்டோம். அதை யார் எதிர்பார்த்தது? யாராவது கட்டுப்படுத்த முடிந்திருந்ததா? இல்லை. அது கட்டுப்பாட்டுக்கான செயல்பாடுகளை நீங்கள் எடுத்திருந்தாலும் சுனாமி நடந்துதான் தீர்ந்திருக்கும். ஆகையால் நடக்கப் போவதையும் நம்மால் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாது. ஆனால் இன்று நான் செய்வதில் உன்னிப்பாக இருந்து அதில் முழு மனதோடு நான் செயற்பட்டியனாக இருந்தால் நாளை நேற்றைய தினம் நன்றாக அமையும். ஆகவே ஞானிகள் சொல்வது பி இன் த ப்ரெசன்ட், இப்பொழுது. ஆகவே மனதை பொறுத்தவரையில் நாம் ஞானிகள் என்ற நிலையை விடுங்கள். நாங்கள் கிரகஸ்தனாக ஒரு மனிதனாக வாழும் வரைக்கும் நிகழ்காலத்தில் நமது கருத்தை செலுத்தி கொண்டு அதற்கான செயல்பாடுகளை நாங்கள் சரிவர செய்து கொண்டிருந்தோமானால் நாளையும் நன்றாக இருக்கும், அடுத்தடுத்து வர கூடிய நாட்களும் நன்றாக இருக்கும். இதையே நமக்கு பிரச்சனைகளும் அற்றுப்போகும். இப்பொழுது செய்ய வேண்டியதை நான் செய்கின்றேன், சரியாக செய்கின்றேன். ஆனால் ஒரு கேள்வி உருவாகின்றது, அப்படியானால் நாங்கள் எதையுமே பிளான் பண்ண வேண்டிய, ஒரு தயார்படுத்த வேண்டிய, ஒரு திட்டம் போட வேண்டிய தேவை இல்லையா? எல்லாற்றையும் நடப்பது போல் விட்டு வேண்டுமா? அது நடந்த பாட்டுக்கு நடக்கட்டுமா என்று அதை எப்படி வாழ முடியும்? அப்படி ஒரு திட்டம் போடாமல் எப்படி வாழ முடியும் என்ற ஒரு கேள்வி உருவாகும். நீங்கள் திட்டமிடுங்கள், திட்டமிட்டு ஒரு நோக்கோடு செயல்படுங்கள், அதுவும் தப்பல்ல. ஆனால் இந்த 2 விடயத்தை நீங்கள் அவதானியுங்கள், 2 விடயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். அந்த திட்டத்தை அமுல்படுத்தும் பொழுது என்ன வெளிப்பாடு அல்லது எப்படியான நமக்கு ஒரு விடை கிடைக்கின்றதோ அல்லது எப்படியான தாக்கம் வருகின்றதோ அது எப்படியாக அமைந்தாலும் அதை ஏற்கக்கூடிய மனப்பான்மையை நான் வளர்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு சிந்தனையோடு ஒரு நல்ல ஒரு விடயம் வெளிப்பாடு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் செயற்படுவோம். ஆனால் அது நடக்குமா இல்லையான்றது நமக்கு நிச்சயம் அல்ல. ஆனால் எப்படி வந்தாலும் அதை ஏற்கக்கூடிய மனப்பான்மையை நாங்கள் வளர்த்து கொண்டு திட்டமிடலாம். 2வது, அந்த செயலை செயற்படுத்தும் பொழுது நான் செய்கிறேன் என்ற நினைப்பு இல்லாமல் செயற்படுத்த வேண்டும். நிஷ்காமிய கிரமம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இது நான் இறைக்காக ஒரு கருவியாக இதை செயல்படுத்துகிறேன், இதன் விளைவு எல்லாமே இறையை சாரும், என்னை அல்ல. ஆகவே இது நல்லா வந்தாலோ நல்லாக வராவிட்டாலோ அது எல்லாம் இறைவனுக்கே அர்ப்பணம் என்ற மனநிலையோடு நாங்கள் அதை செய்தோமாக இருந்தால் எந்த விளைவும் என்னை தாக்குவதற்கான சூழ்நிலை இல்லாமல் போகும். இதை செய்யலாம், பயிற்சியின் மூலமாக நாங்கள் இதை செய்யலாம். ஆனால் எப்பொழுதுமே நான் செய்யும் பொழுது நான் செய்கிறேன், இது என்னுடைய செயற்பாடு என்ற நிலை இருக்கும் வரைக்கும் அந்த விளைவின் தாக்கம் எனக்குத்தான் வரும். இது இறைக்கு சொந்தம், இறையின் அருளினால் நான் இதை செயல்படுத்துகின்றேன். ஆகவே இதன் விளைவும் இறைக்கு சொந்தம் என்ற மனநிலையில் நாங்கள் செய்து கொண்டிருக்கும் வரைக்கும் அதிலிருந்து விடுபடலாம். நான் என்ன கேட்டேன்னு சொன்ன விளக்கத்துக்கு நன்றி. நான் என்ன கேட்க வந்தேன்னு சொன்னால், ரமண ஐயாங்க போதனைகளும் முழுக்க இல்லை ஓரளவு படிச்சுட்டு இருக்கிறேன். அதே மாதிரி
ஆக்சுவலி என்னென்று முதல் அதில் இருக்கிறது முதல் விளங்கிக் கொள்ள வேணும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் பரிபூர்ணமாக ஜீவன் முக்தி அடைஞ்சிருக்கிறார். ஜீவன் முக்தி அடைகிறதுக்கான வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி வள்ளலாரும் அடைஞ்சிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி புத்த பகவானும் அடைஞ்சிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். இதில் குறிப்பாக ரமண மகரிஷி ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஆள் ஜீவன் முக்தி, அதாவது என்லைட்மெண்ட், ஜீவன், அதாவது மனதிலிருந்து விடுதலை அடைந்துட்டு அடுத்த நிலைக்கு போகிறது, மனத்தின் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்கிறது. அந்த நிலையில் ஒரு ஆள் வந்தார்ன்னு சொன்னால், இப்போ ரமணாலயத்துக்கு போனோம்னு சொன்னால் திருவண்ணாமலைக்கு, அங்கே போனோன்னா ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் சைலண்ட் ஆகிடும். அந்த பவர் அவர்கிட்ட இருக்கிறது, இப்போவும் இருக்குது அங்கே. அங்கே மட்டும் இல்லை, ஈவன் இப்போ அவருடைய சற்சங்கங்களோ அதுக்கு போனாலும் அவங்களால அந்த உணர்வுகளை ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அனுபவிக்கக்கூடியதாக இருக்குது. இதே மாதிரி பல அமைப்புகள் இருக்குது. நான் இப்போ இதை பற்றி என்னுடைய அதை சொல்கிறேன். அப்போ ரமண மகரிஷி ஐயா சொல்லியிருக்கார், 1,00,000 பேரை ஒரு ஆள் மாற்றலாம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு டாக்டர் ஜெயராமன் அவர்கள் ஜீவன் முக்தி அடைஞ்சால் யூ கேன் சேஞ்ச் 1,00,000 people. அதே மாதிரி இப்போ அதில் இருக்கிற உங்களை ஆர்கனைஸ் பண்ண என்லைன்மெண்ட்டுக்கு போனால் 1,00,000 people மாற்றலாம்னு சொல்லியிருக்கார். இதைத்தான் ஆரம்பத்தில் கடை விரித்தேன், ஆரம்பத்தில் கடையை மூடிட்டேன்னு சொன்னால் வல்லாரும் இதைத்தான் சொல்லியிருக்கிறேன். பெரும்பாலான ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை, இப்போ 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி தான் ஹையர் லெவல் ஸ்டடீஸ் வந்து ஆன்மீகத்தில் ஒரு ஸ்டேஜ் இருக்குது தானே, குரு வழிபாடு தாண்டி ஞான நிலையில் அது உயர்ந்த நிலையாக கருதப்படுறது ஜீவன் முக்தி. நீங்கள் சொன்ன மனதிலிருந்து விடுதலை. இந்த போதனைகளை கேட்டு அல்லது இவர்கள் சொன்ன பயிற்சிகளை பின்பற்றி என்னுடைய கேள்வி, உலகத்தில் இதுவரைக்கும் நீங்கள் சொன்ன இளமரகாயா அங்கேயாவது ஒருவர் இருக்கலாம், ஆனால் அவர்கள் தனியே இருந்து கொண்டு உலகத்தை மாற்ற முடியாது. அவர்கள் சமுதாயத்துக்குள்ளே இருந்துதான். இப்போ ரமண மகரிஷி ஐயா ஒரு ஆலயத்தை அமைச்சு அங்கே இருந்தால் அதால் நிறைய பேர் மாறிச்சிடும். சிலர் தத்தாத்திரேட்ட அவதாரங்கள் காடுகளுக்கு போய் அவர் முக்தி அடைந்து அப்படியே இருந்திருக்காங்க. அதால் பெரிய ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் அந்த ஏரியாவுக்கு இருக்க முடியும், பெரிய மாற்றம் பெற இருக்குமா. விவேகானந்தரும் உலகத்திலத்துக்கு சில போதனைகளை சொல்லி மாற்றத்துக்காக தான் முற்பட்டார். அப்படி அவர்கிட்ட ஆசை, அதாவது ரமண மகரிஷி அந்த ஆசையை 6வது அவற்ற ஃபாலோவர்ஸ் மட்டுமல்ல இல்லை, இப்போ புத்த பகவான் ஃபாலோவர்ஸோ அல்லது ராமலிங்க சுவாமியோட ஃபாலோவர்ஸோ அந்த போதனைகளை பின்பற்றி அந்த மனதை அழித்திருக்கிறார்கள் என்ற கேள்வி. அதால் சமுதாயத்துக்கு பயனடைஞ்சிருக்காங்க. ரமண மகரிஷி சொன்ன ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த கேள்விக்கு நான் மறுபடியும் வருகிறேன். ரமண மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, நீ யாரோ போய் சொல்கிறாரு, நான் ஆன்மீக பாதையில் செல்லணும்னா கர்மயோகம் செய்கிறது பிரயோசனமான விஷயம், அதாவது மக்களுக்கு உதவி. ரமண மகரிஷி சொல்கிறார், நீ உனக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் செய்யக்கூடிய மிகப்பெரிய கர்மம் என்னென்றால் நீ உண்ட முக்தியை தேடி அடைவது தான். அது மிகப்பெரிய, அது நீ முக்தி அடைஞ்சான்னு சொன்னால் எத்தனையோ பேருக்கு அது பிரயோசனம். அவருடைய அந்த கருத்து அப்படியே நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால், ஒரு ஆன்மா ஒரு உடலில் பிரசன்னமாகும் ஒரு ஆன்மா ஒரு முக்தியை அடையதாக இருந்தால் அந்த ஆன்மாவும் இந்த உலகில் இருக்கும் ஜீவராசிகளில் இருக்கும் ஆன்மாக்கள் எல்லாம் ஒன்று தான். ஒவ்வொரு ஆன்மாவும் அதை அந்த நிலையை கடந்து செல்லும் பொழுது எல்லாருக்குமே அந்த சக்தி பரவுகின்றது, அந்த சக்தி எல்லாருக்கும் தென்படுகின்றது என்பது அது உள்ளார்ந்த ஒரு விளக்கம். இதை தவிர எத்தனையோ மகான்கள் திருவண்ணாமலையில் இன்று கூட நீங்கள் செல்லலாம், இன்று கூட நீங்கள் பார்க்கலாம், மனதில் இருந்து விடுபட்டு அமைதியாக இருக்கின்ற எத்தனையோ பேர் இருக்கின்றார். அவர்களை நீங்கள் தான் அறிய வேண்டும். அவர்கள் பேனர் போட்டு தான் முக்தி அடைந்து விட்டேன், தான் மனதில் இருந்து விடுபட்டு விட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. அப்படியாக சொல்ல ஒரு ஆள் முனைப்படுவார் என்றால் அவர் இன்னும் மனதில் இருந்து விடுபடவில்லை என்பதுதான் அர்த்தம். இங்கே இது விளம்பரம் போட்டு செய்யப்படும் விஷயம் அல்ல. அவரவருக்குள் உணர்ந்து அவரவர் சும்மா இருப்பது. அந்த சும்மா இருப்புன்றது கூட ஜஸ்ட் பி என்றது தான் அதுக்கு ஆங்கில சொல்லுங்கள், பி ஸ்டில் அல்லது ஜஸ்ட் பி. நீயா இரு, அதுதான் அந்த சும்மா இரு என்பதற்கான உண்மையான அர்த்தம். நீயாக இரு. இது திருவண்ணாமலையில் இருக்கும்போது சுவாமி ரமணானந்தா என்று சொல்லி அவர் இப்போ சமாதி அடைந்துவிட்டார். அவரிடம் நான் எப்படி இதை செய்வதென்று கேட்கும் பொழுது அவர் எனக்கு சொன்னாங்க, நீயா இரு, அதாவது உன்னுடைய உண்மை தன்மையை உணர்ந்து நீயா இரு. அதாவது உன்னுடைய உடல் மனம் என்பன நீ அல்ல என்பதை உணர்ந்து
நீ நீயாய் இரு, பி as you are என்பதுதான் அதனுடைய மிக அப்படி இருப்பவன் யாருக்கு போய் எதை சொல்லுவது? எந்த ஒரு வேலையையும் நான் செய்ய போகின்றேன் என்று முனைப்படுக்கும் பொழுது மனம் அங்கு தோன்றிவிடுகின்றது, மனம் ஓட்டம் ஆரம்பித்து விடுகின்றது. அது நான் என்ற நினைப்பை அங்கே உருவாக்குகின்றது. அந்த நான் என்னுடைய உடலோடும் மனதோடும் பின்னப்படுகின்றது. அதிலிருந்து விடுபட வேண்டும். அந்த மனதின் தாக்கங்களுக்கு அப்பால் நான் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முயற்சி, எம்முடைய முயற்சி. ஆகவே யாரும் அதை விளம்பரப்படுத்தப் போவதும் இல்லை. விளம்பரப்படுத்தினால் அங்கு பிரச்சனை, அங்கு விடுபடவில்லை என்பதுதான் அந்த உண்மை. அதனால தான் நாங்கள் யார் யாரோ இருப்பார்கள், அது நமக்கு தெரியாது என்று நான் முன்கூறிய விடயம் அதுதான். ஒரு ஜீவன் முக்தன் அவன் நான் ஜீவன் முக்தனாகி விட்டேன் என்று எப்போவாவது சொல்லுவான். ஏனென்றால் அவர் மறுபடியும் அந்த வரையறைக்குள் மாட்டுப்படுத்துகிறார். அதேதான். ஏன்னா ஒருவர் ரமண மகர்ஷியை கேட்கின்றார், நான் ஆத்மீய பாதையில் போனால் இந்த புத்தர், இயேசு கிறிஸ்து இவை போல நானும் அதிசயங்கள் எல்லாம் செய்ய முடியுமா என்று கேட்கின்றார். அவர் கேட்கிறார், புத்தரும் இயேசுவும் நான் அதிசயம் செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு தான் அந்த அதிசயங்களை புரிந்தார்களா, அல்லது அது தானாக நடந்ததா? இதுதான் உண்மை. நாங்கள் யோசித்து கொண்டிருக்கிறோம், அதிசயங்கள் நடக்கிற இடத்துல எல்லாம் தெய்வீகம் இருக்குன்னு சொல்லி. இந்த சித்து விளையாட்டுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. யோகசுவாமியும் இதைத்தான் சொல்லியிருக்கிறார், ரமணரும் இதைத்தான் சொல்லியிருக்கிறார். இந்த சித்துகளில் போய் மாட்டுப்படாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் தெய்வீக பாதையில் செல்லும் பொழுது, தியானத்தில் செல்லும் பொழுது உங்கள் மனதை நீங்கள் ஒடுக்கி ஒரு நிலைப்படுத்தும் பொழுது உங்களுக்குள் சில மாற்றங்கள் உருவாகும். அட்டமா சித்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அது வரட்டும், அதை உதாசீனப்படுத்து, அதன் வழி சென்று மாட்டுப்படாதே என்று இந்த இரு ஞானிகளும் சொல்லியிருக்கின்றார்கள். என்றால் அதில் போனால் நீ எங்கு போய் அடைய வேண்டுமோ என்பது தொலைத்து விடுவார். இந்த சித்துகள் இந்த சித்துகளும் மாயைகளும் மாட்டி உன்னை அதுதான் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கும். அது மிகவும் பாரதூரமான விளைவுகளை உனக்கு உருவாக்கும். உன்னுடைய அகங்காரத்தை இன்னும் ஏற்றி கொண்டிருக்கும். ஆகையால் அதெல்லாவற்றையும் உதாசீனப்படுத்து. நீ செல்ல வேண்டிய இடம் வேறெங்கோ. அதை அடைவதற்கு நீ இதெல்லாவற்றையும் கவனிக்காமல் உன்னுள்ளே சென்று மீண்டும் மீண்டும் உனது ஆய்வை அகத்தாய்வை நீ மேற்கொள். இந்த அகத்தாய்வின் ஊடாகத்தான் மனம் அமைதியாக உன்னுடைய சுரூபம் மேலோங்கும், அது ஸ்பூரிக்கும் என்று சொல்லப்படுகின்றது, அது தானாக வெளிப்படும் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த மன ஓட்டங்கள் இருக்கும் வரைக்கும் நாம் எம்மை அறிவது, நம்முடைய சுரூபத்தை அறிவது கடினமான விஷயம். ஆகவே நாங்கள் மனதை எவ்வளவு ஒடுக்குகின்றோமோ, நாசமாக்குகின்றோமோ, அற்றுப்போகச் செய்கின்றோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய ஸ்வரூபம் மேலோங்கி வரும். அது வரும் பொழுது அதை கட்டியாக பிடித்துக்கொள் என்றால் அதுதான் உன்னுடைய நிஜ அடையாளம். அதில் இருக்கும் வரைக்கும் உனக்கு நிரந்தரமாக மகிழ்ச்சி தான் என்பதுதான் ஞானிகளின் வாக்கு. நன்றி ஐயா, சந்தோஷம். இப்போ நீங்கள் சொன்னதை கேட்கும்போது, அதாவது அங்கே இருக்கிற பலர் முக்தி அடைஞ்சிருக்கணும்ன்றது, நாங்கள் இந்த கேள்வியை கேட்டதுக்கான நோக்கம் உங்களை கேள்வி கேட்கணும் பண்ணுறதில்ல, மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அதை உங்களோட வாயாலேயே சொல்லணும். அதாவது இப்போ ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருக்க ஒரு இது, இப்போ மேடம் சயின்டிஸ்ட், அப்போ அவள் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதில் ஒரு விஷயத்தை சொன்னான்னா மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நான் ஒரு மேத்தமெட்டிஷியன், நான் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கான்னா ஒரு சப்டியாசர் செஞ்சுருக்கான்னு சொல்லிடுவேன். ஆன்மீகத்தில் விருப்பம் இருந்தாலும் தேடல் இருந்தாலும் இப்போ நாங்கள் இப்போ நிறைய பேருக்கு தாங்களே முக்தி அடைஞ்சாண்டு பேனர் போட்டு சொல்லி கொண்டு இருக்கிறேன், கூட இந்தியாக்கள்லேயும் பல இடங்கள்லையும். அப்போ அது பொய்யன்றதை இப்போ நான் சொன்னோன்னே என்ன செய்யணும், நம்பமாட்டேன். இவர் மேத்ஸு படிக்கிறவருக்கு இப்படி தெரிய மாட்டேன். அதனால் அந்த ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு முக்தி அடைஞ்சவன் தான் முக்தி அடைஞ்சான்னு பேனர் கட்ட மாட்டானுன்ற
அந்த பதிலை எதிர்பார்த்தும் மக்களுக்கு தெளிவு உங்கள் மூலமாக கிடைக்கணுன்றதுக்காக தான் அந்த கேள்வியை கேட்டது முதலாவது. ரெண்டாவது, எங்களுக்கு சமுதாய மாற்றத்தில் நிறைய விருப்பம் இருக்குது. என்னென்னா பேசிக்காக கூட விவேகானந்த இதில் ஈடுபட்டு இருந்து அப்படி அது இயல்பாகவே இருக்குது. அவையில் விடுவோம், அவையவே நான் ரொம்ப பண்ணக்கூடாது, அதோட எங்களை அவை ஒப்பிட விரும்பவில்லை. இயல்பாகவே மக்களுக்கு சில விஷயங்கள் செய்யணும்னு ஒரு விருப்பம் இருந்தபடியால் நாங்கள் என்ன கேட்குறோம் என்றால், சில அமைப்புக்கு வந்து முக்தியை நோக்கி பயணிக்குது. அதே நேரம் முக்தி அடைஞ்ச ஒரு ஆளாலேயே எவ்வளோ மாற்றத்தை கொண்டு வர முடியும். சிலர் வந்து முக்தி அடைஞ்சவர்கள் கூட்டாக பிரார்த்தனை செய்கிறத நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் சில இடங்களில். அது மாதிரி ரமண மகிழ்ச்சியில் சீடர்கள் முதலாவது கேள்வி இது சமூகத்துக்காக தான் இருக்குது, எனக்காக இல்லை. ரமண சீடர்களோ அவரது ஃபாலோவர்ஸோ முக்தி அடைஞ்சா சொன்னீர்கள், அவர்கள் கூட்டு பிரார்த்தனைகள் உலக மாற்றத்துக்காக ஏதாவது செய்கிறார்கள் உண்டு. ரெண்டாவது, மனத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்வீர்கள். இது தானாக நடக்குமா என்ற முயற்சியால் இல்லை இறைவனால் கொடுக்கப்பட வேண்டுவார்கள். நிறைய பேர், சில பேர் சொன்னீங்க நான் இப்படி செஞ்சால் முக்தி அடைஞ்சிருவேன். இப்போ புத்த பகவானாக இருக்கலாம், ரமண மகர்ஷியாக இருக்கலாம், வள்ளலார் இருக்கலாம். அவர்கள் முக்தி அடைஞ்சிருந்தாலும் அவர்களுக்கு ஒரு குரு இறைவனாக இருந்திருப்பார், அவர்களுக்கு ஒரு குரு இறைவனாக இருந்திருப்பார். இப்போ விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்திருப்பார், அப்படி வள்ளலாருக்கு சிவனன்னைக்கு, அப்படி ஒவ்வொருக்கும் இருந்திருப்பார் புத்த பகவானுக்கு. அவை ஒரு மார்க்கத்தை கடைப்பிடித்து நேரடியாக இறைவன் ஒரு திருவருளாக முக்தி நிலையை அடைஞ்சார்கள். இவர்கள் சொல்கிற விஷயங்களை செய்து மனத்தை அழிக்க முடியுமா, அல்லது அது இறைவன் தான் கொடுக்க முடியும்? சில பேர் இறைவன் தான் அதை செய்யணும்னு சொல்லுவாங்க. எனக்கு அதில் தெளிவில்லாதால உங்கள்கிட்ட அதை கேட்குறேன். இது அவர்களை அடைய முடியுமா, இறைவன் கொடுக்க வேண்டியதா, அல்லது குருவாக முடியுமா? இறை என்றால் எது என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. அதற்கு வரும். நமக்கு இந்த முக்தி நிலை அடைவதற்கு, ஒரு சமாதி நிலை அடைவதற்கு 4 வழிகளை நமக்கு தந்திருக்கின்றார்கள். பக்தி மார்க்கம், கர்ம மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கம் என்ற 4 மார்க்கங்களை தந்திருக்கின்றார்கள். இதில் யோக சுவாமியை பொறுத்தவரையில் பலரும் ஒரு இருபட்ட சிந்தனையில் இருக்கின்றார்கள். ஒன்று பக்தி மார்க்கத்தையும் அவர் சொல்லியிருக்கின்றார், ஞான மார்க்கத்தையும் சொல்லியிருக்கின்றார். ஆனால் ஞான மார்க்கத்தில் அவர் சொன்னவை வந்து மிகவும் பிரபலம் அடையவில்லை. சிவதந்தன் என்ற முறையில் சிவ வாக்கியங்களையும் சிவ பாடல்களையும் பாடி நீங்கள் அதில் ஈடுபாடாக இருங்கள், திருவாரங்கள் திருவாசங்களை பாடி ஈடுபாடாக இருங்கள் என்று பல மக்களையும் அவர் ஊக்குவித்திருக்கின்றார். இன்றும் நீங்கள் ரமணாசிரமம் சென்றிருக்கின்றால் ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற எந்த ஒரு நாளிலையும் மாலையில் பாராயணம் நடக்கும். பாராயணம் என்பது ரமண மகரிஷி எழுதிய பாடல், அதை பாராயணம் செய்வார். அங்கு பூஜை சம்பிரதாயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. தாயுடைய சமாதியிலும் ரமண மகரிஷியுடைய சமாதியிலும் தினமும் அபிஷேகங்கள் பூஜைகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. இவை எதற்காக? இறைவன் ஒன்று, என்னுள் இருக்கும் இறைவன் தான் எல்லா இடமும் இருக்கின்றான், இதை தவிர்த்து வேறொன்று இல்லை என்று சொல்லும்போது இந்த பூஜைகளும் சம்பிரதாயங்களும் எதற்கு என்ற கேள்வி ஒன்று உருவாகின்றது. எல்லோரும் அந்த ஞான நிலையை அடைந்த நிலையில் இல்லை. சில பேர் இன்றுதான் தவழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தவழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு பக்தி தேவையாக இருக்கின்றது. பக்தி என்றால் பூஜை சம்பிரதாயங்களில் போய் மாட்டுப்படுவது அல்ல. இதில் நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்கணும். அது ஒரு ஆரம்பமாக இருக்கலாம். அவர்களுடைய நோக்கத்தை, அவர்களுடைய பார்வையை ஒருநிலைப்படுத்துவதற்கான சில சம்பவங்களாக இருக்கலாம், சில வைபவங்களாக இருக்கலாம். ஆனால் சரணாகதி என்ற முக்கியமான ஒரு விடயம் பக்தி மார்க்கத்தில் வருகின்றது. நீ நான் சிந்தித்து செயற்படுவதற்கு எதுவும் இல்லை, எல்லாற்றையும் உன்னிடத்திலேயே நான் விட்டுவிட்டேன் என்ற ஒரு நிலைக்கு வருவது தான் சரணாகதி. நாங்கள் என்ன செய்கின்றோம்? கோவிலுக்கு போய் நான் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரணாகதி செய்து விட்டேன் இறைவனோடு தான் என்று சொல்லுகின்றோம். பிரச்சனைகளைத்தான் நாங்கள் சரணாகதி செய்கிறோமே ஒழிய எனக்கு நடப்பது எல்லாவற்றையும் நான் சரணாகதி செய்வதில்லை. சரணாகதி பக்தி மார்க்கம் என்று சொன்னால் அதுதான் பக்தி. என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் நான் இறை பதத்தில் அர்ப்பணித்து விட்டேன். இனி செய்வதெல்லாம் ஆண்டாள் விஷ்ணுவுக்கு பக்தியாக இருந்தார், அவள் எல்லாவற்றையும் சரணாகதி செய்து விட்டார். அப்படியான சரணாகதியில் நாம் ஈடுபடுவோமாக இருந்தால் பக்தி மார்க்கம். கர்ம மார்க்கம், கிருஷ்ணர் பகவத்கீதையை சொல்றார், கர்ம மார்க்கத்தில் நீ முக்தி அடையலாம் என்று.
ஆனால் எப்படிப்பட்ட கர்மம்? நான் செய்கின்றேன் என்ற நினைப்பில்லாமல் ஒரு கர்மத்தை செய்ய வேண்டும். இது நான் ஒரு கருவியாக இருந்து இறைவழியை நடத்துகின்றேன் என்ற நினைப்பில் செய்ய வேண்டும். இதில் வரும் பலாபலன்கள் எல்லாமே இறைவனை சாரும், என்னை சாராது என்ற நினைப்பில் நான் அதை செய்ய வேண்டும். இதே நீங்கள் ராஜயோகம் அல்லது அஷ்டாங்க யோகம் அல்லது யோக மார்க்கத்தில் சென்றீர்களானால் யமம், நியமம், யோகம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம் கடந்து தான் நீங்கள் சமாதிக்கு செல்ல முடியும். இப்போ இவ்வளவத்தையும் நான் கடைபிடிக்க வேண்டும். இந்த 7 படிகளையும் நீங்கள் கடக்கும் பொழுது நீங்கள் அற்ற நிலை உருவாகிவிடும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சமாதி நிலைக்கு செல்கின்றீர்கள். இதுதான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த மார்க்கங்கள் எல்லாமே அங்கு போய் சேர்வதற்காகத்தான் தரப்பட்டிருக்கின்றன. இதில் நாங்கள் வலு தெளிவாக இருக்க வேண்டும்.